சற்றுமுன் மாற்றப்பட்ட ஆளுநர் ரவி. புதிய ஆளுநர் இவர்தான். ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. அதாவது தமிழக ஆளுநராக RN ரவி செயல்பட்டு வருகிறார். இவருக்கும் தமிழக அரசுக்கும் மோதல் போக்கு நீடித்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட சென்னை சுவாமி சிவானந்தா சாலையில் உள்ள தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சி சார்பில் இந்தி மாத கொண்டாட்ட நிறைவு விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று பேசினார். அதற்கு முன்னதாக நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்போது தமிழ்தாய் வாழ்த்தில் தெக்கணமும் அது சிறந்த திராவிட நல் திருநாடும் என்ற வரிகள் மிஸ் ஆனது. இது சர்ச்சையை கிளப்பியது. மேலும் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். அது மட்டுமில்லாமல் ஆளுநர் RN ரவியும் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பலர் கடுமையாக விமர்சனம் செய்தனர். இந்த நிலைதான் தற்போது தமிழக ஆளுநர் RN ரவி விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதேபோல் ஆளுநர் RN ரவி நாகாலாந்தில் 2 ஆண்டுகள் ஆளுநராக இருந்தார். அதன் பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தின் ஆளுநராக நீடித்து வருகிறார். இதற்கிடையேதான் நீண்ட காலமாக ஆளுநராக பொறுப்பு வகித்து வருபவர்களை மாற்றம் செய்ய மத்திய அரசு முடிவெடுத்தது. அதன்படி கேரளா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் தமிழகத்தில் உள்ள ஆளுநர்களையும் மாற்றம் செய்யும் திட்டம் இருந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. அதன்படி விரைவில் ஆளுநர் RN ரவி தமிழக ஆளுநர் பொறுப்பிலிருந்து மாற்றம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் ஆளுநர் RN ரவிக்கு பதில் முன்னாள் மத்திய அமைச்சர் VK சிங்கை புதிய ஆளுநராக நியமிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இவர் முன்னாள் இந்திய இராணுவப்படை தலைவராக பொறுப்பு வகித்தார். இராணுவ ஜெனரலான இவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு பாஜகவில் இணைந்தார். குறிப்பாக பாஜகவில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் லோக்சபா தொகுதியில் 2014-2019 போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பிரதமர் மோடியின் முதல் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்தார். அதன் பிறகு சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் VK சிங் போட்டியிடவில்லை என்று அறிவித்தார். மேலும் VK சிங்கிற்கும் தமிழகத்திற்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது. மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்த போது பலமுறை தமிழகத்திற்கும் வந்து சென்றார். மேலும் VK சிங் தமிழக பாஜகவில் பொறுப்பாளராக செயல்பட்டுள்ளார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போது தமிழக பாஜகவின் மேலிட தலைவராக VK சிங் செயல்பட்டார். கடந்த 2023 மதுரையில் முன்னாள் இராணுவத்தினர் மாநாட்டில் VK சிங் பங்கேற்று தேசப்பற்று உள்ள இராணுவத்தினர் பாஜகவில் இருக்க வேண்டும் என்றும் பேசினார். அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தின் 4 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக VK சிங் இருந்தார். சிவகங்கை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, வேலூர் உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கு அவர் பொறுப்பாளராக செயல்பட்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் VK சிங்கிற்கு தமிழக அரசியல் களம், மக்களின் மனநிலை உள்ளிட்டவை ஓரளவுக்கு தெரிய வாய்ப்புள்ளது. மேலும் முன்னாள் IPS அதிகாரியான RN ரவிக்கு பதில் முன்னாள் இராணுவப்படை தலைவரான VK சிங்கை தமிழகத்திற்கு ஆளுநராக நியமிக்கலாம் என்று மத்திய அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக ஆளுநர் மாற்றப்பட்டால் புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார். குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த தீர்ப்பு அமைய இருப்பதாக வழக்கறிஞர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதன் மூலம் உறுதியாக ஆளுநர் ரவி மாற்றப்படுவார், தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்ற அறிவிப்பை ஜனாதிபதியே வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது.